நான் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன் யூனிவர்சிட்டியில். அப்போது சாந்தப்பான்னு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார். எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். பொதுவாக டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னா சிண்டிகேட்டுக்கு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ண சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் எதிர்த்தா கூட அந்த வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை இந்த மாதிரி வாங்கக்கூடாது டிகிரி அப்படின்னு. அது மாதிரி நான் எதிர்த்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். ஆனால் சிண்டிகேட்டு கூட்டல. நாளைக்கு இது நடக்கும்போது இன்றைக்கி நைட்டு நாங்கள் எல்லோரும் போய் 12:30 மணிக்கு கலைஞர் எழுப்புனேன். இன்னையா என்னத்துக்கு வந்து எழுப்புறீங்கன்னா, துரைமுருகனுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஆள் 8 மணிக்கு சிண்டிகேட் வச்சு டபான் பாஸ் பண்ணிவிட்டு கொண்டு போயிடலான்னு பார்க்குறாங்க. தலைவர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதை நீங்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது. முதல் காரணம், திரையுலகத்தில் அவருடைய சாதனைக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பது சால சிறந்தது. எனவே நீங்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது. துரைமுருகன் முக்கியமாக அதை பற்றி எதிர்த்து பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீ தான் பேச வேண்டும். ஏன்னா உனக்கு நிறைய செய்திருக்கார் அவர், மனசு புண்படும் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் போய் பேசினேன். பண்ருட்டி ராமச்சந்திரனும் ஜேபிஆர் மைக்கு வச்சு எம்ஜிஆருக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. துரைமுருகன் பண்ணிட்டார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து எம்ஜிஆர் வந்தார். நான் சொன்னேன், எழுந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு சிண்டிகேட்டில் பேசுகிறேன், ஏன் திருட்டு தாலி கட்ட பார்க்குறீங்க முதலமைச்சருக்கு, பயங்கரமாக கட்டுங்க, நானே முன்மொழிகிறேன் அப்படியெல்லாம் பேசுகிறேன். உடனே மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு விட்டாங்க. உடனே அவர் வந்தோடனே என்ன ஹாஸ்பிட்டலே பிடிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டலே பிடிச்சிட்டு எம்ஜிஆர் தோள் மேலே கை போட்டு 2 பேர் மேலே போட்டு இருந்தார். என்னப்பா ராத்திரி என்ன கலைஞரை பார்த்தீங்களா அப்படின்னாரு. ஆமாண்ணே, எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறத சரின்னு சொன்னாரா? சரின்னு சொன்னது என்னை ப்ரப்போஸ் பண்ணுறார், நான் பண்ணிட்டேன்.